எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவி எபினேசர் உண்டு. இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவி எபினேசர் உண்டு. இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். சொல்லுங்க சத்தமான பரவலே. இனியும் உதவி இனியும் உதவி செய்வார். சத்தமா இனியும் உதவி செய்வார். சத்தத்தை உயர்த்தி சத்தமா இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். சத்தத்தை உயர்த்தி இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எத்தனை பேர் உங்கள் கைகளை தட்டும் போது அவருடைய கையை பிடிக்கிறது. அவருடைய வாக்கு மாறவில்லை. அவர் விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகள் பலப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய எந்த அவசியங்கள் அவரை நம்புகிற யாவருக்கும் அடைக்கலமாய் பலனாய் பலனாய் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகராய் மாறிடவே சுதனார் புரிகிறே. சுத்தகராய் மாறிடவே சுதனார் புரிகிறே. விசுவாசிக்கிறவருடைய
சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகளும் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகளும் விருந்தொன்றை எதிரிகளும் சத்தமா எதிரிகளும் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். சத்தமா எதிரிகளும் விருந்தொன்றை ஓ எதிரிகளும் சத்தமா கேட்கிற காலவரலே எதிரிகளும் விருந்தொன்றை நல்ல தைரியமாய் கை செய்யும் சத்தமா எதிரிகளும் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சத்தமா குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். எல்லாரும் சேர்ந்து சத்தமா குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை குறையில்லையே. கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் என்று சின்ன காலங்களில் உள்ளவருடைய ஆழத்தில் எல்லாரும் சேர்ந்து ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஓ சத்தத்தை உயர்த்தி குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சத்தமா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்,
இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் ஆண்டவரே சேர்ந்து சத்தமாய் இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் ஆண்டவரே இம்மட்டும் காப்பி இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே இம்மட்டும் காப்பி ஆண்டவரே இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் இம்மட்டும் காப்பி ஆண்டவரே இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் உயர்த்தும் போது இந்த கால சத்தமா இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் சத்தமா சத்தமா இம்மட்டும் காப்பி இம்மட்டும் காப்பி இனிமேலும் காப்பி நீ போதும் ஆண்டவரே நீ போதும் ஆண்டவரே கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தமா ஆண்டவரே நீ போதுமானவர் வாய்களை திறந்து நான் நம்பத்தக்கவர் நான் நம்பத்தக்கவர் நான் நம்பத்தக்கவர் நீர் எனக்கு போதுமானவர் நீர் எனக்கு போதுமானவர் இயேசுவே வாய்களை திறந்து சத்தமா இந்த கால வழிகளை ஹalleluya நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 இயேசுவே நீ போதுமானவர் 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 ஹalleluya உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதின் தேவன் தாங்கினார் சத்தமா நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதின் தேவன் தாங்கினார் நேசம்
சமூகமுடைய காருண்யம் எங்களை தாங்கி நடத்தும். நாங்களுமே நம்புகிறோம். நீரை நடத்த போதுமானவர் என்று நாங்களுமே நம்புகிறோம். எங்களை நடத்தி அருளுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்காக ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பயந்திருந்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தினுடைய காரியத்தை ஆபிரகாமும் விசுவாசமும் என்கிறதான தலைப்பினுடைய 11வது பகுதியாக கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம், நம்ம பார்த்தோம். இனி இந்த வாரத்தினுடைய தொடர்ச்சிக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துட்டு Genesis chapter number 15 commencing from verse number 2 through verse number 6. 15ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Genesis chapter number 15 verses commencing from 2 through 6. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். எடுத்துட்டவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக. இன்னொரு 6வது வசனத்தை சத்தமா, அவன் கர்த்தரை, அதை அவர் அவனுக்கு நீதியாக. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. 1வது வசனத்திலே ஆபிரகாமே, நீ பயப்படாதே என்று நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமினுடைய பயத்துக்கு பதில் சொன்ன நம்முடைய ஆண்டவர். ஏன்னா நம்ம பார்த்தோம், அவன் ஒரு யுத்தம், அந்த யுத்தம் அவனுக்கு தொடர்பு இல்லாத, சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. ஆனா அதுல வாலண்டியரா போய் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக யுத்தம் பண்ணி முடித்த உடனே இந்த 15ஆம் அதிகாரம் தொடங்குகிறத நம்ம பார்த்தோம். சோ ஆபிரகாம் ஒரு பயத்தோடு கூட இருந்த போது முதல் வசனத்துல ஆபிரகாமோட பயத்துக்கு பதில் சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அடுத்து ஆபிரகாமுடைய எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்கும் அவர் பதில் தரார். முதல்ல ஃபியருக்கு ஆன்சர் பண்ணின ஆண்டவர், அடுத்து ஆபிரகாமுக்கு அவரோட ஃபியூச்சரை குறித்து இருந்த क्वेश्चनக்கும் ஆன்சர். பார்த்தா நம்ம வாஸ்தவம் 2ல இருந்து 4 வரை உள்ள வாஸ்தவம். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, என் வீட்டுல இருக்கிற எலியேசர் தான் என்னுடைய விசாரணை கர்த்தனா இருக்கிறான், எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் இன்னும் நீர் அருளவில்லை, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கு, என் வீட்டு எனக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, ஃபியூச்சரை குறித்து கேட்ட கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொன்ன ஒரு வேத பகுதியை தான் நாம இதுல வாசித்து முடித்தோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு அதோட தாய் தந்தை மேல இருக்கிற
ஒரு அலாதி நம்பிக்கைய போல நம்ம ஆண்டவர் மேல நாம வைக்கிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் விசுவாசம். அப்படிதான் விசுவாசம் இருக்கும். faith அப்படின்னா faith is something like a child putting confidence in his or her parents. விசுவாசம்னு சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தை அதோட அம்மா அப்பா மேல வைத்திருக்கிற அலாதி நம்பிக்கை. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம பிள்ளைங்களாம் சின்னதா இருக்கும்போது உயரத்துல இருந்து அவங்க குதிச்சு விளையாடுற இந்த விளையாட்டு, அது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மேல உட்கார வச்சிருக்கலாம், காம்பவுண்ட் செவத்து மேல உட்கார வச்சிருக்கலாம், இல்லைன்னா நம்ம தூக்கி வீசி கேட்ச் பிடிக்கிறது மாதிரி செய்யறதா இருக்கலாம். ஒவ்வொரு தடவை அந்த உயரத்துல அவங்க நம்ம தூக்கி வீசும் போது, இல்லைன்னா ஒரு பெரிய உயரத்துல உட்காந்து அவங்க அம்மா என்ன பிடிச்சுக்கோ அப்பா என்ன பிடிச்சுக்கோன்னு குதிக்கும் போது, ஒவ்வொரு தடவை அவங்க அந்த உயரத்திலிருந்து குதிக்கும் போதும் ஒரு பெரிய நம்பிக்கையோட ஒரு பெரிய தைரியத்தோட தான் ஒவ்வொரு தடவையும் என்ன செய்வாங்க, என் அப்பா என் அம்மா என்னை பிடிச்சுக்காம என்னை கீழே விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட எந்த குழந்தையும் என்ன செய்யாது, கண்டிப்பா என் அப்பா என் அம்மா என்னை பிடிச்சு. போன தடவை இதே மாதிரி நான் எட்டி குதிச்ச போது என் அப்பா என்னை கரெக்டா பிடிச்சாரு, அதான் அப்பா தான் இந்த அப்பாவும். ஆகவே இந்த தடவை நான் குதிக்கும் போது கண்டிப்பா என் அப்பா என்ன செஞ்சாரு, என்ன பிடிச்சுக்குவாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய உறுதி அந்த குழந்தையோட உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். என் அப்பா என்ன கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு, கீழே நான் எவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சாலும் என்ன என் அப்பாவே கீழே விழுந்தாலும் நான் கீழே விடாதபடிக்கு என்ன செய்வாரு, என்ன இருக்கமா. அப்ப விசுவாசம் போது ஒரு சின்ன குழந்தைக்கு அதோட தாய் தகப்பனால இருக்கிற ஒரு அலாதி நம்பிக்கை, அலாதி உறுதி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை, அந்த மாதிரி திடமான ஒரு விசுவாசத்தை நாம நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல வைக்கணும். கடந்த முறை ஒரு சேதமும் இல்லாம என்னை காப்பாத்தின என்னுடைய ஆண்டவர் கடந்த முறை என்ன காப்பாத்தினார்னா இப்பவும் என்ன அப்படியே ஒவ்வொரு தடவையும் நம்மளோட மனசு ஒரு குழந்தை மனசு மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும். குழந்தை மாதிரி அதை அப்படியே ஆண்டவரை நாம நம்பணும். அப்படியே என்ன செய்யணும், நீங்க எனக்கு ஃபிளைட் வாங்கி கொடுப்பீங்களா டாடி அப்படின்னு சின்ன பையன் கேட்டா, முதல்ல அவன் பெரியவன் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு ஆமா நம்ம வாங்குவோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்தவங்க நமக்கு ஹெலிபேட்லாம் வேணும், ஃபிளைட் இறங்கிறதுக்கான வசதி வேணும், ஃபிளைட்ல நிறைய பணம் ஆகும்னு ஓரளவுக்கு பெரிய பையனுக்கு புரிஞ்சுட்டாலும், சின்ன பையன் நீங்க எனக்கு ஃபிளைட் வாங்கி கொடுப்பீங்கல்ல அப்படிங்கும் போது அவன் ஃபிளைட்லாம் நம்ம வாங்க முடியாதுன்னு சொன்னாலும் வாங்கி தருவேன் நான் சொன்னா, அவன் பார்த்தியா டாடி சொல்றாங்க வாங்கி தருவாங்களாமா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கார் கேட்ட போது என் டாடி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்ப பிளைட் கேட்கும் போது என் டாடி கண்டிப்பா, அவன் முதல்ல ஒரு பொம்மை கார் தான், 2000 ரூபாய் காரும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிளைட் ஒண்ணு இல்லை. ஆனா நான் கார் கேட்ட போது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. இப்ப நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு இப்ப நான் பிளைட் கேட்டாலும் என் அப்பா கண்டிப்பா எனக்கு வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கை என்ன இருக்கு. அது சின்ன ஒரு 10, 11, 12 வயசு பையன் ஆகும் போது அவனால அதை நம்ப முடியல. அதுக்கு கொஞ்சம் நிறைய சோர்சஸ் வேணுமே, அதுக்கு கொஞ்சம் இடம் வேணுமே. ஆனா ஒரு சின்ன குழந்தை என் அப்பா எனக்கு செய்வார், நான் முந்தி எனக்கு இப்போ எனக்கு முதல்ல செய்தவர் இப்பவும் செய்வார். ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு விசுவாசம் என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. நான் தனியா இருந்த போது, நான் ஒருவனா இருந்த போது என்னை அழைச்சி என்னை வெளியில கொண்டு வந்த என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு பெரிய, நான் இருக்கிற இடத்த பூமியே தாங்க முடியாத அளவுக்கு நான் வெறுங்கையா வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார் அப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். வெறுங்கையா வந்த என்ன இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து சேர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு ஆக போய்த்தா நானும் என் சகோதரனும் பிரிய வேண்டியதான். அந்த மாதிரி என்ன அவர் நடத்திப்பாருன்னா, இப்ப என்ன பார்த்து சொல்றாரு, உன்னால இந்த வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியும்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சந்ததி இருக்கும்னு என் அப்பா சொல்ற. நான் ஏன் சந்தேகப்படணும், ஒரு சின்ன குழந்தையோட 75 வயசு அந்த ஆளுக்கு இதை கேட்கும் போது, ஆனா மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், சொன்னதை அப்படியே நம்பினா தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார்னு சொன்னா, என்னோட உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, ஒரு சின்ன குழந்தை அதோட அம்மா அப்பா மேல வைக்கிற தைரியம், நம்பிக்கை, உறுதி. இது வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சவங்க இனிமேலும் எனக்கு என்ன செய்வாங்க. போன தடவை அந்த கடனுங்கிற பள்ளத்தாக்க நான் நடந்து கடக்க எனக்கு உதவி செய்த என்னுடைய ஆண்டவர் இந்த முறை எனக்கு என்ன செய்வார். ஆமா, அந்த கடனை விட இந்த கடனோட தொகை கொஞ்சம் பெருசுதான். அப்ப இருந்த சூழ்நிலையை விட இப்ப கொரோனா எல்லாம் வந்து சூழ்நிலை இப்ப கொஞ்சம் மோசம் தான். ஆனா என்னோட அப்பா எனக்கு சொன்ன மாதிரி, எனக்கு சொல்ற மாதிரி என்ன காப்பாற்றுவார், அவரை நான் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம்
நிறைவேறுகிற இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதினார். ஆல்மைட்டி காட், எதை வேணும்னாலும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவருடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறுகிற இடம் எதுன்னா சின்ன குழந்தை மாதிரி விசுவாசம் இருக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தருடைய ஆழம் இத்தினூண்டு சின்ன குழந்தை மாதிரி உள்ளம் இருக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறவனோட வாழ்க்கை நாளைக்கு இந்த நேரம்னா நாளைக்கு இந்த நேரம் தான். நீ அந்த கலசத்துக்கு அந்த எண்ணெயும் மாவுக்கு எண்ணெயும் நீ குடத்துல இருக்கிற எண்ணெயை ஊத்து பாத்திரத்துல எல்லாம் ஊத்துனா நான் தைரியமா என்ன செய்யணும்? குடத்தை ஊத்தும் போது எட்டி எட்டி பார்த்துட்டே அவன் ஊத்தி இருந்தான்னா ஒரு சொட்டு கூட வந்திருக்காது. வேணா ஒரு குடம் வேணா இருந்திருக்கு. ஒரு குடம் நிறைஞ்சோன்னா மறுபடியும் ஒரு குடத்துக்கு ஒரு குடம் வந்துருச்சு. ரெண்டாவது குடம் வருமானு அந்த அக்கா பார்த்துருந்தா கண்டிப்பா ரெண்டாவது குடத்துல எண்ணெய் வந்திருக்கவே. அப்ப அவ்வளவு பெரிய தேவனுடைய ஆழம் இத்தினூண்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி உள்ள இருக்கிற விசுவாசியனுடைய வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தம் கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறியே. நீங்க யோசித்து பாருங்களேன், அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தர், அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு திட்டம், இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாதியவே என்ன செய்ய போறாரு? உருவாக்க போறாரு. அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு திட்டம். அது வந்து சும்மா சின்ன திட்டம் இல்லை. ஒரு ஆளை வச்சு ஒரு பெரிய கோத்திரத்தையே, ஒரு பெரிய ஜாதியவே, ஒரு பெரிய கூட்டத்தையே கர்த்தர் அவருக்காக, அவ்வளவு பெரிய தேவன், அவருடைய அவ்வளவு ஆழமான ஒரு திட்டம், அவ்வளவு ஆழமான ஒரு வாக்குத்தத்தம் யாரோட வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னா 75 வயசுலயும் குழந்தை மாதிரியான உள்ளம். அவர் சொன்னார்னா அவர் செஞ்சு அப்படியே நம்பினார். எனக்கு 25 வயசு, என் பொண்டாட்டிக்கு 60 வயசு, எங்களால we cannot have any sexual inclination. இந்த மாதிரியான நேரத்துல அவங்க என்ன பார்த்து நீ வானத்து நட்சத்திரத்தை பாரு, இதை என்ன முடியும்னா என்ன, அந்த மாதிரி ஒரு சந்ததி பெருகுன்னு சொல்றாரு இந்த மனுஷன். அதை அப்படியே நம்பினார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார்னா குழந்தை மாதிரி நம்மளால நம்ம ஆண்டவரை நம்ப முடியும்னா கண்டிப்பா அவருடைய பெரிய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில சும்மா ஜுஜிபியா நிறைவேறி முடிஞ்சிடும். ஹalleluya. சத்தமா ஹalleluya. அப்ப விசுவாசம் எங்க நிறைவேறும்னா சின்ன குழந்தை மாதிரி உள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை. எனக்கு எத்தனை வயசு வேணும்னாலும் ஆயிருக்கு. வயசு ஆக ஆக நிறைய கேள்வி எழும். இப்ப இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி தீர்க்கிறது? வயசு ஆக ஆக ஒருவேளை நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக நம்மளோட குவெஸ்டின் ஆஸ்கிங் சிஸ்டமோட பினாமினா இன்னும் பெருசா மாறலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விசுவாசி அப்படின்னு வரும்போது என் ஆண்டவர் ஒரு சின்ன விசுவாசங்கிற சப்ஜெக்ட்ல வளர்த்தீங்க. நாம சின்ன குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. அங்க பவுல் சொன்ன மாதிரி நீங்க குழந்தை மாதிரி பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்த்தியை பத்தி நான் சொல்றேன். நம்புறது, ஆண்டவரை நம்புறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதுங்கிற ஃபேக்டர்ல நான் எப்படி இருக்கணும்னா சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா, before we exercise our faith, his plans are already in motion. Faith, before we exercise our faith, his plans are already in motion. அப்படின்னா நம்மளோட விசுவாசத்தை நாம செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவருடைய திட்டமானது நம்மளோட காரியங்கள் மேல செயல்பட துவங்கி விடுகிறது. நம்மளோட விசுவாசத்தை நாம செயல்படுத்த துவங்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய திட்டமானது நம்மளோட வாழ்க்கையில செயல்பட துவங்கி விடுகிறது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் டைப் பண்ணின போது அப்படி ஈஸியா டைப் பண்ணிட்டேன். விசுவாசத்தை, என்னோட விசுவாசத்தை நான் செயல்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட திட்டம் செயல்பட ஆரம்பிச்சது. டைப் பண்ணும்போது டைப் பண்ணிட்டு அலைன் பண்ணும்போது யோசித்து பார்த்தா இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம திரும்ப என்ன சொல்றோம்னா, நீ விசுவாசி, நீ விசுவாசிச்சுனா, நீ விசுவாசிச்சதுக்கான சைனை நீ செய்ய ஆரம்பிச்சுனா என்ன செய்ய முடியும்? உன்னால காரியங்களை பெற்றுக்கலாம். நம்ம ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கோம். சோ நான் என் விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவரோட திட்டம் அந்த குறிப்பிட்ட காரியத்து மேல செயல்பட தொடங்கிடுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அலைன் பண்ணும்போது அது எப்படி சாத்தியம்? வேணும்னா இப்படி டைப் பண்ணலாம். நாம நம்மளோட விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குற அந்த மோமெண்ட்ல இருந்து ஆண்டவரோட திட்டமும் என் வாழ்க்கையில செயல்பட துவங்குது. அப்படி வேணா என்ன செய்யலாம்? டைப் பண்ணலாம். யோசித்து பாருங்க.
நான் என் விசுவாசத்தை செயல்படுத்த துவங்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவரோட திட்டத்தை அந்த குறிப்பிட்ட காரியத்து மேல செயல்படுத்த தொடங்கிடுறார். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்படி வரக்கூடாது. நான் என் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குற அந்த மோமெண்ட்ல ஆண்டவரும் அந்த திட்டத்தினால அவரோட காரியத்தை செயல்படுத்த தொடங்குறார் அப்படின்னு. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நீ சொல்ற மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஆண்டவரும் ஸ்டார்ட் பண்ணுவார்னா. இப்ப நீ என்ன சொல்ற, நான் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குற அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இருந்து ஆண்டவர் அவரோட திட்டத்தை அந்த குறிப்பிட்ட காரியத்து மேல அவரும் செயல்படுத்த தொடங்குவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் நீ சொல்ற. ஆனா நான் சொல்றேன் இல்ல, நீ உன்னோட விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் நீ அந்த குறிப்பிட்ட காரியத்து மேல அவரோட திட்டத்தை செயல்படுத்த நீ சொல்ற மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஆண்டவரும் ஸ்டார்ட் பண்றாருன்னா நீயும் உன்னோட பதிலும் ஒரே நேரத்துல தான் என்ன செய்யணும், குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்து சேரணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. நீ விசுவாசிச்சு உன் விசுவாசத்தை நீ செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே, அதாவது நீ விசுவாசிச்ச உடனேயே ஆண்டவர் உனக்காக செயல்பட தொடங்கிறார். அதனாலதான் நீ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரும்போது உனக்கான பதில் அங்க ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவரும் அந்த சைடுல ஸ்டார்ட் பண்ணோம்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் என்ன பண்ணணும், அந்த பேங்க் மேனேஜர் நான் உள்ளுக்குள்ள போகும்போது தான் அவர் ப்ரமோஷன் ஆகி அவர் உள்ளுக்குள்ள வரணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. நான் விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்தி நான் நடந்து போகும்போது எந்த காரியத்துக்காக நான் போறனோ அங்க எனக்கான பதில் ஏற்கனவே இருக்குன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாருன்னா அது சாத்தியம் இல்லை. அப்படின்னா நான் என் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக என்னுடைய ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட திட்டத்து மேல அவர் செயல்பட அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. எக்ஸாக்ட்டா எப்படி இதை ஆண்டவர் செய்ய போறாரு நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு காரியம் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம போவோம், அங்க போய் பார்த்தா நமக்காக அந்த தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாக என்ன செய்வார். நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு கதையை வச்சு சொல்றேனே. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவருடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை தேவனுடைய வார்த்தையின்படி பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அவருடைய பையன் ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவனை பலி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்ன போது ஈசாக்க மோரியா மலைக்கு என்ன செய்யறாரு, ஆபிரகாம் கூட்டிட்டு அவரோட பையனவே வெட்டுறதுக்காக என்ன செய்யறாரு, கூட்டிட்டு. ஈசாக்கு கேட்டார், அப்பா விறகு இருக்கு, நெருப்பும் இருக்கு, பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகம். அவருக்கு பதில் சொன்ன ஆபிரகாம் சொன்னா, என் மகனே, தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார். தமக்கான பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர், இது ஆபிரகாமோட விசுவாசத்தோட ஸ்டேட்மெண்ட். இது ஆபிரகாமோட விசுவாசத்தோட, என் மகனே, தேவன் தமக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை, தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார். இது ஆபிரகாமோட விசுவாசத்தோட ஸ்டேட்மெண்ட். அவர் பார்த்துக் கொள்வார் என்றதுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் ஆபிரகாமோட கையில் என்ன செய்யல, இல்ல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது என்னோட நம்பிக்கையினுடைய ஒரு பிரகடனம், என் விசுவாசத்தினுடைய ஒரு அறிக்கை. என் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நீ ஒன்னும் கவலைப்படாத. விறகிற்கு, நெருப்பிற்கு, பலி செலுத்த வேண்டிய மிருகம் ஒன்னும் கவலைப்படாத. தமக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை அவர் என்ன செய்வார். எக்ஸாக்ட்டா ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா ஆபிரகாமுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவர் தமக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை அங்க கொண்டு வந்து சேர்த்திடுவாரு அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமோட கையில கான்கிரீட்டான எந்த ப்ரூஃபும் இல்ல. கண்டிப்பா கொண்டு வந்துருவாருங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப் என்ன செய்யல. ஆனா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், விசுவாசத்துக்கு உறுதியான எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார், இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி. இந்த சரித்திரத்தினுடைய பின்னணி தெரிந்தவர்களுக்கு இந்த சம்பவம் எப்படியா முடியும்னு தெரியும். ஆபிரகாம் மோரியா மலையினுடைய உச்சிக்கு சென்று சேர்ந்த போது ஆபிரகாம் விசுவாசத்தினால தன்னுடைய மகனுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார் இல்லையா. தேவன் தமக்கு தேவையான பலியை, பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு விசுவாசமான ஒரு அறிக்கையை ஆபிரகாம் சொல்லியிருந்தார். பாத்தீங்களா, அந்த அறிக்கையின் படியே கர்த்தர் என்ன செய்தார், பார்த்துக் கொண்டார். இன்னும் சரியா சொல்லணும்னா ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லியிருந்தார்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ இவர் அங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே ஆட்டு கடாவை அங்க என்ன செஞ்சிருந்தார், நிக்க வச்சு. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதுதான் விசுவாசத்துக்கு, நமக்கு இருக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு அவர் தருகிற பரிசு. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகம். ஆட்டுக்குட்டியே பார்த்துக்கு வரன்னு சொன்னா, அங்க மேல போனா ஆட்டு கடாவை என்ன செஞ்சிருந்தார், நான் என்ன சொன்னேன், நம்மளோட விசுவாசத்தை நாம செயல்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே இருந்து அந்த திட்டத்து மேல அவரோட காரியத்தை செயல்பட துவங்குகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் இருக்க முடியும். அதே எப்படி நான் என் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குற ஸ்டார்ட் பண்ற அந்த மொமெண்ட்ல தான் ஆண்டவரும் அந்த பக்கத்துல இருந்து அவர் அந்த காரியத்து மேல அவரோட காரியத்தை செயல்படுத்தி கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னா இல்ல, இது தப்பு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவரும் ஸ்டார்ட் பண்ணுவார்னா, நாங்க ரெண்டு பேரும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னாதான் என்ன செய்யணும், வரணும். எனக்கான பதில் நான் அங்க வந்து சேரும் போதுதான் அது என் பக்கத்துல என்ன செய்யும், நானும் அங்க வரணும், அதுவும் அங்க வரணும். ஆனா நமக்கு அப்படி நடக்கிறது இல்ல. நாம அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே நமக்கான பதில அங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரெடியா வச்சிருக்காருன்னா, நான் என் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடியே என்னோட தேவனாகிய கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார், செயல்பட துவங்கி. இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் மலைக்கு இந்த பக்கத்துல தன்னோட விசுவாசத்துல ஈசாக்க பார்த்து அவர் தமக்கு தேவையான பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஆபிரகாம் விசுவாசிச்சான். பாத்தீங்களா, அவன் விசுவாசிச்ச அந்த மோமெண்ட்லயே அங்கே மலைக்கு இந்த பக்கத்துல இருந்து ஆண்டவர் அவரோட விசுவாசத்துக்கான பதில என்ன செஞ்சுட்டாரு மேல. இப்ப இங்க ஆபிரகாம் விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க அவர் அந்த விசுவாசத்துக்கான பதில் என்ன செஞ்சுட்டாரு, ஸ்டார்ட் பண்ணி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடை என்ன செஞ்சிச்சு, மேல ஏறி வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஆபிரகாம் தொடர்ந்து தன்னோட விசுவாசத்துல நடந்து நடந்து ஆபிரகாம் மேல வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவன் இப்ப ஏற்கனவே அது ஸ்டார்ட் ஆனதுனால ஆபிரகாமுக்கு ஹெட்டா அந்த வண்டி என்ன செஞ்சிருக்கு, ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஆடு என்ன செஞ்சுட்டு இருக்கு, மேல போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆபிரகாம் தொடர்ந்து தன்னோட விசுவாசத்துல தளராம மேல ஏற ஏற இவர் 4 ஸ்டெப் வச்சிருக்காருன்னா ஆடு ஏற்கனவே 8 ஸ்டெப் வச்சு என்ன செஞ்சிருக்கு, அங்க வந்து சேர்ந்திருக்கு. இப்ப ஆபிரகாம் அங்க வந்து சேர்ந்த போது அவர் கீழே சொன்ன அந்த வார்த்தையின்படியே மேல ஆட்டுக்கடை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, நின்னுட்டு இருந்துச்சு. அப்படின்னா நான் விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நான் வரும்போதே எனக்கான திட்டத்தை தேவன் என்ன செய்கிறார், துவக்கி விடுகிறார். ஏற்ற வழியில நான் அங்க போய் சேர்ந்தவதை அதே என்னோட தேவனாகிய கர்த்தர் என்னோட கைகள் எத்தனை புரிஞ்சாங்கன்னு சொல்றேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. சோ இன்னைக்கு காலையில ஆவியானவர் நமக்கு சொல்றது, நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வார். நீ விசுவாசி, நீ என்ன செய், விசுவாசி. சின்ன குழந்தை மாதிரி அப்படியே நம்பு. அது எவ்வளவு உயரத்திலிருந்து குதிச்சாலும் அதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. என் அப்பா என்ன விட்டுருவாரோ, பா புடிச்சுக்கோ, உன்னை நம்பித்தான் குதிக்கிறேன்னு சொல்றது இல்லை. அது இப்படி தூக்கி வீசும்போது சிரிச்சுட்டே என்ன செய்யுது, இன்னும் சின்ன குழந்தை நம்பும். ஒருவேளை 10 வயசு பையன் கூட பிடிச்சிருவியாப்பா அப்படின்னு கேட்கட்டும். ஒரு சின்ன குழந்தையோட மனசை யோசித்து பாருங்களேன். அதை தூக்கி வீசும் போது அது சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யுது. அதனாலதான் அதை மறுபடியும் தூக்கி வீசி நம்ம விளையாடும். அதுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. அப்பா என்ன கீழே விட்டுருவாரோ, எங்க அம்மா என்ன பிடிக்காம கீழே விட்டுருவாரோங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளோட விசுவாசமும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன செய்யணும். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை மாதிரி 75 வயசு அந்த ஆளுக்கு அவன் கூப்பிட்டு, இந்த வானத்து நட்சத்திரத்தை பாரு, இது மாதிரி உன் சந்ததி இருக்கும்னு சொன்னா 6வது வசனம் சொல்லுது. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார்னா அந்த ஆளுக்கு வயசு 75 ஆயிருந்தாலும் விசுவாசங்கிற கான்செப்ட் வரும்போது சின்ன குழந்தை மாதிரி ஆண்டவர் அப்படியே அவர் நம்பினார். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. அவர் ஆவியானவர் சொல்லி அவரோட வேலையை அவர் செய்வார், உங்க வேலையை நீங்க என்ன செய்யுங்க. ஒரு காரியத்தை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவர் சொன்ன தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நடந்து வர்ற உங்களோட விசுவாசத்தை பூர்த்தி செய்ய முடியாதபடிக்கு நீங்க ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கை குறுகி போகல, குன்றி போகல. அதை மாத்திரம் மறந்துடாம தொடர்ந்து நீங்க வந்துகிட்டே இருங்க. ஏற்ற வழியில உங்களுக்கான பதிலோடு கூட அவர் உங்களுக்கு எதிர்பட்டு வருவார். ஹalleluya, சத்தமா ஹalleluya. ஆபிரகாமுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது, இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார்.
நான் ஒரு தனி ஆளா இருந்த என்ன கொண்டு வந்து நிலமே தாங்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை ஆஸ்திகளை எனக்கு கொடுத்து என் வீட்டு வேலைக்காரங்களை வச்சு அவ்வளவு பெரிய ராஜாக்களை முறியடிக்கிறதுக்கு இந்த தேவன் எனக்கு உதவி செஞ்சிருப்பாருன்னா, ஆமா எனக்கு வயசு 75 தான், ஆனா அவர் என்ன கூப்பிட்டு நீ இந்த வானத்து நட்சத்திரத்தை பாரு, இந்த மாதிரி ஒரு சந்ததி பெருகும்னு சொன்னா எனக்கு எந்த கிராஸ் குவெஸ்டின் கிடையாது. என்னால என் வைஃபால எந்த செக்ஷுவல் இன்க்ளினேஷன் வச்சுக்க முடியாது. மெடிக்கலி we are not fit, physically we are not fit. அதை பத்தி எல்லாம் எனக்கு சொன்ன, நான் ஒரு குழந்தை மாதிரி அவர் சொல்றதை அப்படியே நம்புறேன். நிச்சயமா அவர் எனக்கு அதே மாதிரி செய்வார்னு ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக. சில பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா, இம்மட்டும் காத்தவர் இனிமேல் என்ன செய்வார், என்னை இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேல் எனக்கு உதவி செய்வார். முன்னாடி எனக்காக என்னோட ஆண்டவர் செய்திருப்பார்னா இப்போ எனக்காக என்னோட ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். சத்தமா சொல்லுங்க, முன்னாடி என்னோட ஆண்டவர் எனக்காக செய்திருப்பார்னா இப்போ எனக்காக கண்டிப்பா. குழந்தையோட மனசுனா, போன வாரம் என்ன தூக்கி வீசி பிடிச்ச போது எங்க அப்பா என்ன கரெக்டா பிடிச்சிட்டாரு, அப்ப இந்த வாரமும் கரெக்டா என்ன செய்வாரு, பிடிச்சுப்பாரு. எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் சந்தோஷமா மேல நினைச்சேன். அது எவ்வளவு உயரமானாலும் நான் கண்ணை மூடிட்டு நான் குதிப்பேன். அதுதான் சின்ன குழந்தையோட மனசு. அந்த மாதிரியான ஒரு மனசு, அந்த மாதிரியான குழந்தை மனசு ஆபிரகாமுக்கு. அவர் சொன்ன மாதிரியே எனக்கு அவட்டனே பாருங்க, எப்படி ஆண்டவரை எப்படி நடக்க போகுது ஒரு கேள்வி இல்லை. அவர் சொல்றாரு, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அதை அவருக்கு நீதியாக. அந்த மாதிரிதான் நாம அவரோட வார்த்தையை நம்பணும், அவரோட வாக்குத்தத்தத்தை நம்பணும். என்ன பெரிய வாக்குத்தத்த ஆராதனை, என்ன பெரிய வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்கிற வாக்குத்தத்தம், என்ன பெரிய வாரம் சர்ச்சுக்கிற போது சொல்ற வார்த்தைகள். இந்த ஆள் சொல்ற மாதிரி இல்ல, இந்த பையன் சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? இது கேன்சர், இது கேன்சர், இது கேன்சர், இப்படி யோசிச்சு பார்த்தா அப்படியே ஐயா இது நமக்கு சாத்தியம். இப்படி இல்லை, குழந்தை மாதிரி இந்த பீடத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கீழே உட்கார்ந்து கேட்கிற நீங்க சின்ன குழந்தை மாதிரி. அவர் செய்வார், கண்டிப்பா அவர் செய்வார். அவர் யாருக்கு செய்யறாங்களோ எனக்கு கண்டிப்பா அவர் செய்வார். நான் அவரை நம்புறேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ந்து புஷ்டியா திடமா ஜைஜாண்டிக்கா இருக்கணும். ஆனா விசுவாசம்னு வரும்போது, நம்பிக்கைன்னு வரும்போது அவரை ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன செய்யணும், நாம நம்பினா. அது நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய தேவனுடைய ஆழம், அவ்வளோ பெரிய தேவனுடைய வாக்குத்தத்தம், அவ்வளோ பெரிய தேவனுடைய திட்டம் நூண்டு சின்ன குழந்தை மாதிரி மனசு யாருக்கு இருக்குதோ அவரோட வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறிய. இப்ப கொஞ்சம் வருஷம் போய் 10 வருஷம் விசுவாசியா 20 வருஷம் விசுவாசியா நம்ம மாறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த குழந்தை மனசு காணாம போயிடுச்சு. முதல்ல நம்ம தண்ணில இருந்து உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும், நம்பினோம். அன்னைக்கு இருந்த விசுவாசம் இப்ப பாரு, இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே, இப்ப கொஞ்சம் வளர்ந்த உடனே இப்படித்தான் இவன் இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்ல அடிச்சு கேட்பான், அப்ப கூட என்ன செஞ்சிடாத, அவன் சொல்றதை நம்பிடாத. அவன் ஏதாவது ஒண்ணு சும்மா இப்படித்தான் உருட்டிக்கிட்டே பயங்கர உருட்டுவான். ஆனா என்ன செஞ்சிடாத, நம்பிடாத அப்படின்னு எங்கேயோ நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே வேற ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்துருக்கோமான்னு கேட்டா அது வளர்றது இல்லை. வேற எதுல வளர்ந்துருக்கோம், ஆராதனை கரெக்டா போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரம் சர்ச்சுக்கு வரலைனாலும் பிரச்சனை இல்லை, பிரசங்கம் பண்ணும்போது தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, தசம பாகமும் ஒண்ணு செலுத்தாமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதையாவது கொடுங்கன்னு சர்ச்சில் கேட்டாங்கன்னா கொடுக்காம இருந்தாலும் இதுல எல்லாம் வளர்ந்த நாம இதுல வளரணுமோ அதுல என்ன செய்யற, வளரவே. அப்ப நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் சொன்னதை என்ன நம்பி இல்ல அவர் செய்யறாரு அப்படிங்கிறவர். ஒரு தடவை ட்ரெஸ்ஸுக்காக நான் அடிக்கடி சொன்ன மாதிரி மாத்திக்கிறதுக்கு துணியே இல்லாம இருந்த நாட்கள்ல ஒரு நாள் நாங்கள் காலையில் ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு துணி வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம். ஏதோ அந்த ஐ திங்க் நான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்காக பிஎஸ்ஜியில் ஏதோ கடைசி இருந்த ஒரு மிஷின் எடுத்து என்னை சேர்த்து விட்டாங்க. அது வரைக்கும் போட்டுக்கிற துணியில் இப்போ பிஎஸ்டி காலேஜ் வரைக்கும் போனேனே, ஸோ அப்போ போட்டுக்கிறதுக்கு துணி வேணுமே அப்படின்னு. அப்பெல்லாம் இருந்த அந்த விசுவாசம். அன்னைக்கு ராத்திரி ஒரு லாரி, நாங்கள் வேலை செய்கிற நாங்கள் ப்ரெஸ் வச்சிருந்த இடத்துக்கு வழியா ஒரு லாரி போச்சு. அந்த லாரியிலிருந்து ஒரு பெரிய பண்டில் உருண்டு என்ன செஞ்சிச்சு, தொப்புன்னு கீழே விழுந்து. அது எங்கள் ப்ரெஸ்ஸோட விழுந்து தடன்னு உருண்டு இப்படி விழுந்து. எங்க பிரஸ் வந்து இப்படி இருக்கு, இப்படி மேல இருக்கு. லாரி அப்படி போற லாரியில பார்சல் விழுந்து இப்படி உருண்டு எங்க வாசலுக்கு என்ன செஞ்சா, அதை திறந்து பார்த்தா ரேமண்ட்ஸ் கம்பெனியோட பேண்ட் ஷர்ட் பிட் வந்து 6 பீஸ் அதுல என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு.
போட்டுக்கிறதுக்கே துணி இல்லாம இருந்தனால அந்த ரேமன்ஸ் கிளாத் மெட்டீரியலோட துணியை தைச்சு போட்டுட்டு தான் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போனேன். ஆனா பாஸ் ஆகலைங்கிறது வேற கதை. ஆனா இல்ல, போய் முடிக்கவே இல்லை. அடுத்தடுத்து பணம் கட்ட பணம் இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை பாத்தீங்களா? ஆனா அந்த குழந்தை மாதிரி நம்ம நம்பி அந்த லாரில இருந்து அந்த உருண்டு விழுந்தவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ட்ரெஸ் மெட்டீரியல் உள்ள இருக்குன்னா நம்ம வளர வளர நாம கலர் தேஞ்சு கட்டரை பாதிச்சு ஏதோ ஒரு கதையை நம்ம அப்படி ஆகாம இன்னும் ஒரு சின்ன பிள்ளை, ஐயோ அவர் சொல்லிட்டார்ல அந்த வார்த்தை இருக்குமா பிடிச்சுக்கோங்க, அவர் சொன்னபடியே உங்களுக்கு கண்டிப்பா நீ வீட்டை கட்டிடுவ, கண்டிப்பா நீ இடத்த வாங்கிடுவ, கண்டிப்பா அவரோட தேவைகள் அத்தனை கத்து சந்திச்சிருவாருன்னு நம்மளால நம்ப முடியும்னா அவ்வளவு பெரிய தேவன் திரும்ப குழந்தை மாதிரி மனசு இருக்கிற விசுவாசியோட உன்னோட வாழ்க்கையில அவரோட வார்த்தையை நிறைவேற்றாம விடவே மாட்டான். சத்தமா ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே என்ன ஒரு பெரிய ஜாதியாக்கி என்னோட சந்ததிக்கு என்னென்னமோ எல்லாம் செய்வேன்னு சொன்னீரே, ஆனா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கூட இல்லையே, இந்த எலியேசர் தானே என்னோட வீட்டு விசாரணை கர்த்தனா இருந்துகிட்டு இருக்கிறான்னு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வயசு 75. எத்தனை வயசுங்க? 75 வயசுல ஆபிரகாம் தன்னோட வாரிசை பத்தி கேள்வியை கேட்கிறாரு. அவருக்கு 99 வயசு ஆகிற வரைக்கும் அவரை காக்க வச்சு அதுக்கப்புறம் பதில் தராரு நம்மளோட ஆண்டவர். அதாவது சரீர ரீதியா அவரால் எதுவுமே செய்ய முடியாம போற வரைக்கும் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு ஆண்டவர்? 75 வயசுல கேட்டதுக்கு 99 வயசுல என்ன செய்யறாரு பதில? சாராய் முழுவதுமாக பிள்ளை பெற முடியாத மலடியா மாறிட்டா. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு கம்ப்ளீட்டா நின்னு போச்சு. அவளோட கர்ப்பப்பை பாலடைஞ்சு செலந்தி கூட கட்டிடுச்சு. இப்ப வரைக்கும் அவளை என்ன செஞ்சிருக்காரு? இன்னும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவே. உங்களுக்கு புரியுத? தனக்கான ஆசீர்வாதத்துல தன்னால எதுவுமே செய்ய முடியாம போற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு எல்லா வழியும் அடைஞ்சதுக்கு அப்புறமா வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அவனுக்கு பெரிய ஜாதியா என்ன செய்யறாரு? 75 வயசுல சொன்னார். 99 வயசு வரைக்கும் சரீர பிரகாரமா எதுவுமே செய்ய முடியாது. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராதுன்னு போச்சு. அவன் மலடிய அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் ஆயாச்சு. அது வரைக்கும் இப்ப என்னோட ஆசீர்வாதத்துல என்னாலேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வழியே இல்லாம போனதுக்கு அப்புறம் வழியை உண்டு பண்ணி என்ன செய்ய 100 வயசுல பிள்ளைகள். வாரம் வாரம் நீயே தான் வருவியா? ஏதோ ஒரு தீர்க்கதரிசி கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு தீர்க்க எனக்கு சொல்ல மாட்டேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையை தூக்கினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்றேன். உங்க கையை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு நான் இப்படியே நீயே பேசி தொலையாட்டி ஒரு பிராங்கோ கீங்கோ யாரோ ஒருத்தர் இப்படி கொண்டு வந்து சர்ச்சில் போட்டு வாரத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 4 தீர்க்க தரிசனம் சொன்னா சேர உடைச்சு பாய கிளிப்பமே ரொம்ப நாள் ஆச்சு, எதையும் உடைக்கவும் முடியல கிளிக்கவும் இல்லை, பாய வேற போட மாட்டேங்கிறீங்க, என்ன செய்யறது தெரியாம இருக்கேன் அப்படின்னா உங்க கையை தூக்குங்க. நான் உங்களுக்கு சிலதுக்கெல்லாம் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், எப்ப கிடைக்கும் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா கையை தூக்கினா நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். என்னால முடியாத ஆண்டவரே என்னை விட்டுருங்க, இனி ஏதாவது நடக்கணும்னா அது உங்களால மாத்திரம் தாப்பா முடியும்னு அவர் கையில கொடுத்துட்டு நீங்க எப்ப தள்ளி நிக்கிறீங்களோ அப்போ நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கும். அதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். நீங்களா தூக்கிட்டு நடக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது? நடக்கவே. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஒத்துக்குவீங்கன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், நானாச்சு இது எப்படியாவது நாம சரி செஞ்சிடலாம்னு நாமளே போராடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோட ஆசீர்வாதத்தை அந்த காரியத்தினால நம்மளால பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நானாச்சு, என் அண்ணனாச்சு, என் தம்பியாச்சு, என் மாமனாச்சு, என் மச்சானாச்சு, எவனும் ஆக மாட்டான் அப்படின்னு நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தரால எப்படி செயல்பட முடியும்? செயல்படவே முடியவே. புது புது திட்டங்களோட வந்துகிட்டே, ஓ இது இல்லையா, சரி அது இல்லையா, இது ஒர்க் அவுட் ஆகலையா, வண்டியை வச்சா கிடைக்கல, கார் வச்சா கிடைக்கல, வீட்டை வச்சா கிடைக்கல, நகை எதுவுமே கிடைக்கல, கிட்னியாவது 2 பிடிங்க, இப்படி நாமளே அடுத்தடுத்த ஸ்கீமை போட்டு அடுத்தடுத்த திட்டத்தை போட்டு இது இல்லையா, அது இல்லையா, இது இப்படியே வந்துகிட்டே இருந்தா எகோவா ஈரே தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அப்படிங்கிற அவரோட மகத்துவத்தை எப்படி நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பார்க்க. மாறாக குறுக்க நிக்காம தள்ளி நின்னுட்டு நம்மளோட விசுவாசத்தை மாத்திரம் நம்ம செயல்படுத்திக்கிட்டே இருந்தா ஏற்ற வழியில நமக்கான பதில்களோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? வருவார். குறுக்க ஆகாரம் கொண்டு வந்து உள்ள விட்டு
இவன் மூலமா ஏதாவது வருமானம் பாருங்கன்னு சொல்லி குறுக்க அவளை ஓட்டினதுனாலதான் அது லேட் ஆச்சு. இப்படி குறுக்க பக்கத்துல பார்த்து குறுக்க நிக்காத பக்கத்துல ஆண்டோட திட்டத்துக்கு என்ன செய்யாத, குறுக்க நிக்காத. சத்தம் என்ன பண்ணாத, முடிஞ்ச உங்க மட்டும் நீங்க பொட்டு வச்சு குறுக்க நிக்காதன்னு உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கணும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றது ரொம்ப ஈஸி. நமக்கு வேணா நாம ஒரு பட்டை வச்சு குறுக்க நிக்காத, என்ன செய்யாத, சத்தம் இல்லாம உன் விசுவாசத்தை நீ விசுவாசிக்கிறியா, உன் விசுவாசத்தை செயல்படுத்தி நீ நடந்து போயிட்டே இரு. ஏற்ற வேளையிலே உன்னோட தேவைகளை சந்திக்கிறவர் உனக்கு எதிர்பட்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாழ வைத்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள சகலத்தையும் ஆளுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வெர்சஸ் சின்ன குழந்தை மாதிரியான நம்மளோட விசுவாசம். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. என்ன நடக்கும்? சர்வ வல்லமை உள்ள சகலத்தையும் ஆளுகிற அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம், குழந்தைத்தனமான என்னோட விசுவாசம். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்கும் போது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அளவிலான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள சகலத்தையும் ஆளுகிற அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் சின்ன குழந்தை மாதிரி அவளை நம்புற என்னோட விசுவாசமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சா அது ரெண்டும் சேர்ந்து என்னை எங்க நகர்த்தி தள்ளிட்டு போகும்னா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய உயரங்களுக்கு நேராக, ஆழங்களுக்கு நேராக என்னை அது நகர்த்தி கொண்டு போய் நீங்க இந்த வேத பகுதியில் அதை உங்களால பார்க்க முடியும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்கிறார். அப்படின்னா எனக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு பையன். அதுதான் ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு. ஒன் சன், ஒரு பையன். ஆண்டவர் சஹே வெளியில வாடா, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியும்னா என்ன, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கு. அப்படியே அவன் நம்பினான். குழந்தை மாதிரி அதை அப்படியே ஏத்துக்கிட்ட போது சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஆளுடைய வாக்குத்தத்தம் வெர்சஸ் ஆபிரகாமோட சின்ன குழந்தை மாதிரியான அப்படியே நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்த போது அவனால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய உயரம், பூமியின் தூளத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களாய் ஆபிரகாமுடைய சந்ததியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெருக பண்ணினார்னா அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் தினோண்டு குழந்தை மாதிரியான ஒரு சின்ன மனசும் ஒண்ணு சேர்ந்தா, விசுவாசமும் நம்பிக்கையும் ஒண்ணு சேர்ந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரங்களை என்னால என் வாழ்க்கையில பிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏகப்பட்டதை கொடுக்க நினைச்சிருக்க, ஆபிரகாமும் ஒரு காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறார். அவர் வச்சிருக்கிறத பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை பாரு, அதனால என்ன முடியும்னா இன்னும் சந்ததி அந்த மாதிரி இருக்கும்னு ஏகப்பட்டதை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்க. ஆபிரகாம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எலியேசர் தான் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறார். சோ ஏகப்பட்ட காரியங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க ஆண்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்க, சின்ன காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறத நிப்பாட்டுங்க. அவர் பெருசா நிறைய உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க, சின்ன காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறத என்ன செய்யுங்க, உங்களோட விசுவாசத்தோட அளவை, எதிர்பார்ப்போட அளவை எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அவ்வளவு பெருசாக்க. எதுக்காக நம்ம இந்த இப்படி கண்டினியூஸா இத்தனை வாரமா நம்ம பாக்குறோம்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10-15 வாரம் நம்ம இந்த ஆபிரகாமோட விசுவாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். ஐ எம் ஷுர் அபவுட் இட். இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஃபாஸ்டிங் பிரேயர்னா வந்து உட்கார்ந்து ஒரு 10 ஜெபக்குறிப்பு, என்ன ஜெபக்குறிப்பு சொல்றது, வாரம் ஈசா யோகா மையத்துக்கும், வாரம் பிரதமர் மோடிக்கும், வாரம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஜெபிச்சு, அதுக்கு தான் நான் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறது தான் எனக்கு வீடு. ஜெபிக்கிறதுக்கு இல்ல சர்ச்சு. நான் வீட்டுல ஜெபிக்கிறதுக்கான பாயிண்ட எனக்கு கொடுக்குற இடம் தான் இது சர்ச். அதுக்கு அந்த பாயிண்ட ரிசீவ் பண்றது தான் நம்ம எங்க வரோம். இங்க பாயிண்ட பெற்றுட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், நாம ஜெபிக்கணும். வீட்டுல குப்புறப்பட தூங்கிட்டு இங்க வந்து நாம ஜெபிக்கிறதுங்கிறது அதுக்கு இல்ல சபை. நாம இங்க பாயிண்ட வாங்கிட்டு வீட்டுல போய் என்ன செய்யணும், சின்ன சின்ன காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஆபிரகாம் எந்த மாதிரியோட ஃபெய்த்தோட எக்ஸ்டென்ஷனை எப்படி அவர் விரிவாக்கிட்டே போனாருங்கிறத இதை கேட்கும் போது இது சும்மா கேட்டுட்டு கடந்து போறதுக்காக இல்ல. எத்தனை பேர் ஆன்லைன் இதை நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்களுக்கும் சொல்றேன், இதை கேட்டுட்டு கடந்து போகிறவங்களுக்காக இல்ல. இதுல இருந்து லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட விசுவாசத்தோட அளவை நம்ம என்ன செய்யணும், பெருசா நமக்கு கடினமா இருக்க நம்ம இதயத்தெல்லாம் உடைச்சு ஒரு குழந்தை மாதிரி நாம விசுவாசம்னு வரும்போது ஆண்டவரை நம்புறதுன்னு வரும்போது நான் குழந்தைய என்ன செஞ்சிடலாம்.
மாறி. பிசாசை எதிர்த்து நிற்கும் போது நான் ஒரு தைரியமான பராக்கிரமசாலியா எதிர்த்து நிக்கணும். நான் ஊழியத்தை செய்யும் போது எல்லா விதமான டேலண்ட்ஸோட ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி நான் இறங்கி ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எல்லா விதமான உணர்வோடு தியாகத்தோடு செய்யணும். மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது எல்லா விதமான தாழ்மையோடு பரிதாபத்தோடு அவரோட கஷ்டத்தை என்னோட கஷ்டமா ஏத்துக்கிட்டு நான் ஜெபிக்கணும். ஆனா விசுவாசம்னு வரும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி நான் மாறி என்னோட தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி நான் உட்கார்ந்தா இந்த பெரிய உலகம் பத்தாது எனக்கு அவர் கொடுக்க போற ஆசீர்வாதம். ரெண்டு ஜாக்கெட் துணி தாங்க ஆண்டவரே, பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு தாங்க ஆண்டவரே, நிப்பாட்டு ஒரு 4-5 துணி கடை தாங்க ஆண்டவரே, வாரம் போட்டு போறதுக்கு ஒரு 4-5 துணி கடை தாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல சொகுசா பெருசா ஒரு காரை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக தடை செய்யாத, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்த ஆண்டவர் சொல்லல. நீ வந்து உன்னோட எதிர்பார்ப்பை பெருசா, எதிர்பார்ப்பு என்ன செய்ய, பெரிய ஆண்டவரை கையில வச்சுக்கிட்டு சின்ன காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பக்கத்தை பார்த்து பெரிய ஆண்டவரை கையில வச்சுக்கிட்டு சின்ன காரியத்தை என்ன செய்யாதீங்க. உங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பெரிய காரியங்களை கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களோட விசுவாசத்தோட அளவும் அந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு அர்த்தம். 2 ஜாக்கெட் துணிக்கு தான் நான் ஜெபம் பண்ணுவேன்னா உன்னோட விசுவாசம் அவ்வளவுதான். பெரிய நாயகராலே எனக்கு கர்த்தர் அந்த மாதிரி 10 கடை எனக்கு கோயம்புத்தூர் சுத்தி கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிறது அது என்ன காட்டுது? என் ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தோட அளவோட இன்னும் எக்ஸ்டென்ஷனை காட்டு. இருக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. யோசித்து பாருங்க, ஒரு குழந்தை கேட்டுட்டு இருக்கான் ஆபிரகாம். வெளியில வந்து பாருடா, இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியும்னா என்னடா, இந்த மாதிரி இருக்குண்டா உன்னோட சந்ததின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆபிரகாம் என்ன கேட்டு இருக்கான், ஒரு வாரிசு எனக்கு இல்லையே. இந்த எலியேசர் தன்னோட வீட்டுக்காரரு அவர் என்ன சொல்ற, வாடா வந்து வெளியில பாரு, இந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா, இந்த மாதிரி உன்னை என்ன செய்வேன் நானு. நம்மளால அப்படின்னா நம்மளால கவுண்ட் பண்ணி எண்ணி பார்க்க கூட முடியாத ஆசீர்வாதம், எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்க. பொங்கலுக்கும் புளியோதரைக்கும் பொறி உருண்டைக்கும் சேர உடைச்சு பாய கிழிச்சு உருண்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறோமே, அவர் நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாத, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க காத்திருக்க. பொங்கல் தாங்க ஆண்டவரே, புளியோதரை தாங்க ஆண்டவரே, நமக்கு உருண்டு விடிய உருண்டுகிட்டு பக்கத்துல பார்த்து சொல்ல, பெரிய ஆண்டவர்கிட்ட பெருசா கேளுங்க. ஐ சஸ்பெக்ட், நான் நினைக்கிறேன் நாம பரலோகத்துக்கு போய் சேரும்போது, சேருவோமா? இந்த மொழியெல்லாம் பார்த்தா போக மாட்டோம் போல இருக்க. வீட்டுக்கு போய் சேருவோமாங்கிறதே பெரிய கேள்வி மாதிரி. பரலோகத்துக்கு போய் சேரும் போதே ஆமே எனக்கு வேண்டாமா, ஆமா நான் போவேன் அப்படின்னு. நாம பரலோகத்துக்கு போய் சேரும்போது ஆண்டவருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே எனக்கு நீ தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லும் போது நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மளை தரன்னு எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய கதவு இருக்கிற ஒரு ரூமுக்கு முன்னாடி நிப்பாட்டி, இதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தரணும்னு காத்திருந்தேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உனக்கு தான் சொல்லி உன்னோட பேரை போட்டு நான் வச்சிருந்தேன். நீ கேட்காதனால உனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு ஐ சஸ்பெக்ட், நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ பெருசா வச்சிருக்கும் போது, ஒரு குழந்தை தான் நடவை, ஒரு வீடு, ஒரு பொங்கல், ஒரு புளியோதரை, ஒரு பால் பாக்கெட்டு, அவர் எனக்கு அவ்வளோ காரியத்தை வச்சிருக்கும் போது நானும் பெருசா என்னுடைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல ஒருத்தங்களை தட்டி பெருசா கேட்டு ஜெபிக்கலைன்னா, பக்கத்துல நல்லது கொரோனா எல்லாம் ஒன்றும் வராது. பெருசா கேட்டு ஜெபிக்கலைன்னா பெரிய காரியம் கிடைக்கும் எதிர்பார்க்கவும் செய்யாது. பெருசா கேட்டு ஜெபிக்கலைன்னா பெரிய காரியம் கிடைக்கும் எதிர்பார்க்கவும். காலம் பூரா பட்டாணிக்கு சுண்டலுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க வீடு கட்டிட்டானா, வீடு கட்டிட்டானா, நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் இவளுக்கு வீட வந்த வாழ்வு பத்தியா இவளுக்கு. பக்கத்து பசங்க இப்படி எல்லாம் புலம்பின்னு உன்னை போட்டு தள்ளிடுறது. பக்கத்துல நீ காலம்புறம் பட்டாணிக்கு சுண்டலுக்கு ஜெபிக்கிறது, அப்புறம் பக்கத்துல எவ்வளவு வீட்டை கட்டிட்டா, எவ்வளவு காரை வாங்கிச்சா, யாராவது ஊழியம் பண்ணா, யாராவது பாட்டு பாடினா, யாராவது பேய் துரத்தினா, இவளுக்கா போட்டு தள்ளிடுற. பக்கத்துல போட்டு தள்ளி சொல்ல, பக்கத்துல என்ன செஞ்சிருவேன்? அவ பங்களா கேட்டா ஆண்டவர் அவளுக்கு பங்களா கொடுத்தா, நீ பட்டாணி கேட்டா உனக்கு
அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய ஆண்டவரை கையில வச்சுக்கிட்டு சின்ன காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கவே கேட்டா கேட்டுக்கோ. ஆனா என் பக்கத்துல இருக்கிற யாருக்காவது கிடைச்சதுன்னு ஏதாவது அங்க பேசிக்கிட்டு இருந்தேன் சாவு என் கையில போட்டு தலைவான். அவ கேட்டிருக்கா, அவளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க. நான் சொன்ன மாதிரி நம்மளை கூட்டிக் கொண்டு மேல பரவாயில்ல போய் சேரும் போது இத்தனை வச்சிருந்தேம்மா உனக்கு வாயத்திறந்து கேட்டையா, அவன் தான் கத்து தொரன்னு சொன்னானே வாயத்தர அங்க நாட்டப்பட்ட சந்தன மரத்தை போல அசையாமல் உறுதியுடன் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது. நின்னையே அசமா போனப்பா எத்தனை வச்சிருந்தேன் பாரு, இத்தனையும் உனக்கு வச்சிருந்தேன். வாயை திறக்காம உனக்கு வாயில தான் உனக்கு அதுவே அப்படிங்கிற மாதிரி. ஐயோ கேட்டிருந்தா கொடுத்திருப்பார். 6வது வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து வரும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர்களுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக. ஆபிரகாம் யாரை விசுவாசிச்சாங்க? கர்த்தரைங்கிற வார்த்தையை தான் இதுல அண்டர்லைன் பண்ண. கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் தந்த வார்த்தையே அல்ல, அந்த வார்த்தையை தந்த தேவனை புரியுது. தேவன் தந்த வார்த்தை அல்ல, வார்த்தையை தந்த தேவன். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஏன்னா வார்த்தைகளுடைய தேவனை நம்பாமலேயே தேவனுடைய வார்த்தைகளை நம்மளால வாசிக்க முடியும். பைபிள் வாசிக்கணும்னா இந்த தேவனை நம்பித்தான் வாசிக்கணும்னு இல்ல. வார்த்தைகளுடைய தேவனை நம்பாமலே நம்மளால தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும்? வாசிக்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையினுடைய தேவனை, அந்த வார்த்தையை தந்த கர்த்தரை அவரை அசைக்க முடியாது. அவருடைய நித்தியத்துவம், அவருடைய சிங்காசனம் என்றைக்கும். அவர் ராஜா, அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவரை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் அவரை ஒண்ணும் செய்ய, அவர் தவிர்க்கப்பட முடியாதவர். அவரை தோற்கடிக்க முடியாது. அவரை எவனாலும் ஜெயிக்கும். அவரை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. தனக்கு முன்னாடி இருந்த அந்த தடைகள் அத்தனையும் தாண்டி ஆபிரகாம் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன செஞ்சார்? நம்பினார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சாராய் 2 பேருக்குமே குழந்தை பெத்துக்கிற வயசு இல்ல, அதெல்லாம் தாண்டி கடந்து போயிடுச்சு. குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இயற்கையின் படியும் மருத்துவத்தின் படியும் இல்லைங்கிறது 100% உறுதி ஆயிடுச்சு. 100% உறுதி. எனக்கு இன்னும் ஒரு பையன் கூட இல்லையே அப்படின்னு ஆபிரகாம் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டார். அதனாலதான் எனக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறானே, இந்த எலியேசர் தானே என் வீட்டு சுதந்திரவாளியா இருக்கான், எனக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு ஆபிரகாம் கொஞ்சம் வெக்ஸும் ஆயிட்டார், மனசும் உடைஞ்சிட்டார். இந்த மாதிரியான ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. குழந்தை இல்ல, 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல. ஆபிரகாம் 99 வயசு கிழமை, சாரா 89 வயசு கிழவி, மலடி, கர்ப்பப்பை முடிஞ்சிருச்சு. சரீர பிரகாரமாகவும் வாய்ப்பில்லை, மருத்துவ ரீதியாகவும் வாய்ப்பில்லை. மனசு கொஞ்சம் உடைஞ்சும் போச்சு, குழந்தை இல்லையே கவலையும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஆபிரகாம கர்த்தர் வெளியில கூட்டே வந்து பாருங்க, வெளியில உன்னுடைய சந்ததி இந்த வானத்து நட்சத்திரத்தை போல உன்னோட சந்ததி இருக்கும்னு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாம, எந்த விதமான சந்தேகம் இல்லாம அவன் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அதை அவருக்கு நீதியாக. எத்தனை பேர் புரிஞ்சாமே? எந்த क्वेश्चनும் இல்லை. என்ன மாதிரி அந்த பேக் சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த சீன்ல வெளியில கூட்டது நிப்பாட்டி, மனசு உடைஞ்சிருக்கணும் வெளியில கொண்டு நிப்பாட்டி, வாய்ப்பு இல்லாத வெளியில கொண்டு நிப்பாட்டி, இந்த நட்சத்திரத்தை என்ன முடியும்னா என்ன இந்த மாதிரி இருக்கும்னோட சந்ததின்னு சொல்றாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அதை அவருக்கு நீதியாக. இப்படி ஆமென் சொல்றாங்க. அதுதான் குழந்தை மனசு. அப்படி என்னோட 2வது பையன் ஒரு நாயை கேட்டு ரொம்ப நாளா என்ன செஞ்சார், நாய் வேணும் ஒரே போராட்டம். எங்க வீட்டுல நாங்க ஒரு 7-8 நாய் இருக்கோம். அந்த நாய்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம். நாங்க இதுல நாயை வேற வாங்கி வச்சு எங்க வளர்த்துறதுன்னு சொன்னா கேட்கறது இல்ல. அதுவும் ரொம்ப நானும் இது வந்து பக்கா அந்த நாயாவது வாங்கிக்காது, ஏதோ குண்டா இருக்கும், அது சுத்திக்கிட்டு இருக்கும். நமக்கு இருக்கிறதே ஒரு 4.25 சென்ட் வீடு தான். அதுலயும் சுத்தி வர கட்டி விட்டு வீடு போனா பொருளை வச்சு பர்னிச்சர் பண்ணி எங்கி நமக்கே உட்கார கடலை. யாராவது சேர்ந்தாப்புல வீட்டுக்கு வந்தா
அதுக்கே நமக்கு இடம் பார்த்தீங்கன்னா நாய் வேற, அதுலயும் அந்த 6 வருஷத்துக்கு வளர்ற நாய் தான் வேணும். ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் அவன் கேட்கறான். நானும் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் நான் சொல்ற எல்லா எக்ஸ்கியூஸையும் அவன் அப்படியே நம்புவான். நான் என்ன சொல்றேன்னா அப்படி. இப்ப இந்த வருஷம் இந்த நவம்பர்ல வாங்கி கொடுத்துருவீங்களே, நான் சொன்னேன் இந்த வருஷ கேலண்டர்ல நவம்பர் மாசம் வராது. இந்த வருஷ கேலண்டர்ல நவம்பர் மாசம் வராது. அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் வரும். அப்ப கண்டிப்பா உனக்கு என்ன செய்யறேன், வாங்கி தரேன். அவன் சொல்றான், அப்ப கண்டிப்பா வாங்கி தருவீங்களா டாடி? இந்த வருஷ கேலண்டர்ல நவம்பர் வராதுன்னு நான் சொல்றேன், அது எப்படி நவம்பர் வராம இருக்கும்னு அவன் கேட்கல. இதே விஷாலா இருந்த ஒரு வேலை கேட்டு இருந்திருப்பான். இவன் சொல்றான், அப்படியா, அப்ப அடுத்த வருஷம் நவம்பர் வரும்போது வாங்கி தருவீங்களா டாடி? அதுதான் குழந்தை மனசு. அந்த மாதிரியான விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேல அவர் சொன்னார்னா அவர் செய்வாருன்னு நம்மளால உங்களால நம்ப முடிஞ்சதுன்னா, நான் சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தை இந்த பூமியால தாங்க முடியாது. நம்முடைய வேதனைகள், கவலைகள், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், காத்திருப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவாக, அவமானங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்காக ஒரு குமாரனை தருவார் என்று ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசம். தேவன் அதை அவருக்கு நீதியாக, உங்களுக்கு புரியுறதுக்கு நான் திருப்பி ஒரு சொல்றேன், என்னுடைய அவமானங்கள், வேதனை, கவலை, துக்கம் எல்லாம் மாறுறதுக்காக என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக. என்ன இன்னொரு தடவை உங்களுக்கு புரியலன்னா, ஆபிரகாம் என்னுடைய வேதனை, என்னோட பிரச்சனை, என்னோட அவமானம் எல்லாத்துக்கும் முடிவாக பிதாவாகிய தேவன் ஒரு குமாரனை எனக்கு தருவார் அன்னு ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். தேவன் அதை அவருக்கு நீதியாக. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் குமாரனை விசுவாசித்தார். எனக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு குமாரன் என்ன செய்யப்படுவான், எனக்கு கர்த்தர் கொடுப்பார்னு நம்பினா, அந்த குமாரன் எனக்கு வருவான்னு ஆபிரகாம் நம்பினா, அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். உங்களுக்கு புரியல? ஒரு குமாரனை எனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒரு குமாரனை, என்னோட வேதனை, என்னோட கவலை, கண்ணீர், என்னோட அவமானத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியா ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அந்த குமாரன் எனக்கு வருவான்னு ஆபிரகாம் நம்பினா, தேவன் அதை அவருக்கு நீதியாக. இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம செத்தரலாம், நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு நாம நினைச்சிருந்த போது, ஓ அந்த குமாரன் மேல நாம நம்பிக்கை வச்சோம், விசுவாசத்தை வச்சோம். இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேவன் அதை நமக்கு நீதியாக எண்ணின நம்முடைய தேவன் இன்னைக்கு என்னையும் உங்களையும் நீதிமான்களாக மாத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறார். நாம யாருமே நல்லவங்க இல்லை, ஆனா தேவன் நம்மளை நீதிமான்களாக எண்ணி நம்மளை நீதிமான்களாக உட்கார வச்சிருக்கார். நமக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை, ஆனா அந்த குமாரனை நம்ம நம்பினதுனால, ஒரு குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு விசுவாசிச்சதுனால நம்மளை கர்த்தர் நீதிமான்களாக மாற்றி இன்னைக்கு நீதிமான்களாக உட்கார வச்சிருக்கிறார். இது எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தான் சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இங்க இருக்கிற யாருக்குமே இல்லை, ஆனா அந்த குமாரனை நம்ம நம்பினதுனால, அதை நம்ம விசுவாசிச்சதுனால அவனை நமக்கு நீதியாக எண்ணின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக மாற்றி இங்க உட்கார வச்சிருக்கார். குமாரன் சொல்லும் போது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்காக காத்திருந்தார். ஆனா எனக்கும் உங்களுக்கும் தெரியும், நானும் நீங்களும் காத்திருக்கிறது ஈசாக்குக்காக அல்ல. நானும் நீங்களும் காத்திருக்கிறது அந்த குமாரனுக்காக அல்ல. ஈசாக்கு ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம். ஆனா என்னோட வாக்குத்தத்தம் ஈசாக்கு இல்ல. என்னுடைய வாக்குத்தத்தம் ஈசாயினுடைய அடிமரம். என்னுடைய வாக்குத்தத்தம் தாவீதினுடைய வேர். என்னுடைய வாக்குத்தத்தம் அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவரை நாம் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய நீதியின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். நாம் எல்லாரும் வழி தப்பின ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்து திரிந்தோம். அவனவன் தன்னுடைய சொந்த வழியே நடந்து போய் கொண்டிருந்தோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் தான் என்னுடைய வாக்குத்தத்தம். அவருக்காக தான் நான் காத்திருக்கிறேன். அவர் பேர் இயேசு. கைகளை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் பேர் இயேசு. சத்தம் அவர் பேர் இயேசு.
சின்ன இன்னைக்கு காலையில என்னால உங்களால நாம 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 காத்திருக்கிறது ஈசாக்குக்காக அல்ல, நாம நம்புறது ஈசாக்கு அல்ல, அந்த ஈசாயினுடைய பேராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் இந்த கண்களை மூடி உங்க உள்ளத்துடைய ஆழத்துல நான் சொல்ற குமாரன் யாருன்னு தெரிஞ்சவங்க யாராவது இன்னைக்கு காலையில இங்க இருந்தா அவங்க மாத்திரம் உங்க வாய்களை திறந்து சத்தமா உங்க தேவனாகிய கர்த்தரை துதி, நல்ல சத்தமா. நான் சொன்ன குமாரன் யாருன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சத்தமா 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 சத்தமா. அவை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார், தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிச்சார். ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். என் வேதனைகள் நீங்க, என் கவலைகள் நீங்க, என்னோட புலம்பல்கள் நீங்க, என்னோட கண்ணீர் மாற, என்னோட அவமானங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க ஒரு குமாரனை கர்த்தர் தருவார். ஒரு குமாரனை கர்த்தர் தருவார். ஒரு குமாரனை கர்த்தர் தருவார். ஒரு குமாரனை கர்த்தர் தருவார். ஒரு குமாரனை கர்த்தர். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் பிதாவாகிய தேவனுடைய நீதி உள்ள ஒரே குமாரன். அவர் ஆதாமினுடைய மீட்பர், அவர் ஆபேலினுடைய நியாயாதிபதி, அவர் ஆபிரகாமினுடைய பலி, அவர் நோவாவினுடைய பிள்ளை, அவர் மோசேயினுடைய முச்செடியிலே சந்தித்த அக்கினி, அவர் யோசுவாவினுடைய பட்டயம், கிதியோனுடைய அடையாளத்துக்காக போட்ட மயிலுள்ள தோல், சிம்சோனுடைய பலன், தாவீதுடைய சங்கீதம், சாலமோனினுடைய ஞானம், எரேமியாவினுடைய கிலேயாத்தினுடைய பிசின் தைலம், எசேக்கியேலுடைய சக்கரத்திலே பார்த்த சக்கரத்திலே சக்கரம், அவர் விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் நீலி, அவர் 1000-10,000 பேர்கள் சிறந்தவர், அவர் வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர், நானே வழி, நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறது சொன்னவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர், என்னுடைய முத்திரை மோதிரமானவர், என்னுடைய நல்ல மெய்ப்பரானவர், அவர் மரியாயினுடைய மகனானவர், அவர் மத்தேயுவினுடைய ராஜா, மார்க்கினுடைய பாத அனுபவிக்கிற மனுஷகுமாரன், லூக்காவுடைய சிறந்த வைத்தியர், யோவான் எழுதின வார்த்தையாகிய மாம்சம், அவர்தான் இயேசு. அருந்தவன் யாரும் இருக்காங்க, கைகளை கட்டி அவருக்காக வார்த்தை. நான் வியாதியில இருந்தால் அவர் என்னுடைய மருத்துவர், நான் பிரச்சனையில இருந்தால் அவர் என்னுடைய வழக்கறிஞர், நான் தனிமையில இருந்தால் அவர் என்னுடைய துணை, நான் தொலைச்சு போனால் என்னை தேடி வருகிற ரட்சகர், நான் வெளியில போனால் என்னை உள்ள இருந்து கொள்கிறவர், நான் கீழே விழுந்தா என்னை மேல தூக்கி விடுகிறவர், என்ன வழியா போடுறது தெரியாம நான் நின்னா வழி இதுவே என்று காட்டினை வழிநடத்துகிறவர். வராண்டத்தில் அவருடைய ஞான கண்களை, புயல்ல அவருடைய அடைக்கலம், யார் இல்லாதவர்கள் அவருடைய நண்பர், அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. குமாரனை கர்த்தருக்கு தருவார்கள். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எனக்கு உங்களுடைய கிருபாசன பண்டைக்கு தைரியமா போறதுக்கு, நேரா போறதுக்கு அடிப்படையில் நமக்கு எந்த தகுதியும் இல்லதான், எந்த விதமான குவாலிட்டியும் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு எனக்கு இல்லதான். ஆனா எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஒரு குமாரனை அவர் எனக்காக தந்தருளினார். அந்த இயேசு எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து பாவனுடைய அனுபவத்தை கோர பயங்கரமாக கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தவருடைய கடைசி சொன்ன ரத்தத்தையும் சிந்தி எனக்கு அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் வாக்கியத்தை தந்திருக்கிற அப்படின்னாலே என்னால கிறிஸ்து இயேசுவுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அப்படியே குழந்தை மாதிரி நம்புறேன். எத்தனை பேருக்கு வாயில திறந்து இது வெறும் வாயில மாத்திரம் இல்லப்பா, வெறும் வாயில மாத்திரம் இல்ல, ஒரு குழந்தை மாதிரி ஒரு குழந்தை நம்புறே. அப்படியே நான் நம்புறேன். அப்படியே இந்த வாழ்க்கையை பார்த்தவர் என்னென்ன வார்த்தையை பேசினாரோ, உங்க குடும்பத்தை பார்த்தவர் என்னென்ன வார்த்தையை பேசியிருக்காரோ, உங்க பிள்ளைகளை பார்த்தவர் என்னென்ன வார்த்தையை பேசியிருக்காரோ, ஒருவேளை சூழ்நிலை எதிர்மறையா நடந்துருக்கலாம், நீங்களே ஆப்போசிட்டா ரிவர்ட்டா போயிட்டு இருக்கலாம். நம்ம எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தரோட குழந்தைமா இப்பவும் இந்த தருணத்தில் நான் என்னோட தேவனாகிய கர்த்தரை நம்புறேன். நான் மலைக்கு இந்த பக்கத்துல என் விசுவாசத்தை செயல்படுத்தி நான் ஏறி நடந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா நான் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மலைக்கு அந்த பக்கத்துல எனக்கு தேவையான ஆட்டுக்களாக யெகோவா ஈரேவாக என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மலைக்கு அந்த பக்கத்துல கிளப்பி விட்டுருக்கார். என் பதில கர்த்தர் கிளப்பி விட்டுருக்கார். எனக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் கிளப்பி விட்டுருக்கார். என் உயர்வுக்கு நான் சந்திக்க வேண்டிய மனிதனை கர்த்தர் கிளப்பி விட்டுருக்கார். என் குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டிய மருமகனை கர்த்தர் கிளப்பி விட்டுருக்கார். மருமகனை கர்த்தர் கிளப்பி விட்டுருக்கார். எனக்கு வர வேண்டிய, எனக்கு பிறக்க வேண்டிய குழந்தையை கர்த்தர் உருவாக்கி கிளப்பி விட்டுருக்கார். என்னுடைய நீண்ட
அப்பா பாத்துக்குவார், அப்பா பாத்துக்குவார், அப்பா பாத்துக்குவார், அப்பா பாத்துக்குவார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வருஷம் 2021 ஆனா என்ன, 25 ஆனா என்ன, எத்தனை ஆனா எனக்கு என்ன, அவரை நம்ப எனக்கு தெரியும், அவரை நம்ப எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துக்கு போய் சேரும்போது, அந்த குறிப்பிட்ட ஜங்ஷன் நான் போய் ரீச் ஆகும்போது எனக்கான பதிலாக ஏற்கனவே எங்க தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு தேவையானதை எனக்கு முன்வைக்கிற தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னமே எங்கள் பெயரை எழுதி எனக்காக போட்டதை எனக்காக கர்த்தர் அந்த காக்க வச்சுக்கிட்டு. நான் கேட்டது ஆட்டுக்குட்டியை தான், நான் நம்பினது ஆட்டுக்குட்டியை தான், நான் எதிர்பார்த்தது ஆட்டுக்குட்டியை தான். ஆனால் உள்ளவர் எனக்காக ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி காத்து வைத்திருக்கிறார். கர்த்தரை விசுவாசித்தார், அவர் கர்த்தரை விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார், அதை அவருக்கு அவர் நீதியாக எண்ணினார். இன்னைக்கு இப்படி அவரோட வாக்குத்தத்தத்தை நம்புறதுக்கான தகுதி நமக்கு இல்லை, அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கான தகுதி நமக்கு இல்லை, இவரை பக்கமா நெருங்கி சேர்ற தகுதி நமக்கு இல்லை. ஆனா நாம் அந்த குமாரனை விசுவாசிச்சதுனால, நாம் அந்த குமாரனை நம்பினதால அதை நமக்கு நீதியாக எண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறபடினால அவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, எப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னோட போர்ஷனை நீ செய், நீ செய்ய வேண்டியதை நீ செய், மறுபக்கத்துல உனக்கானதை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். முடிவில் நீ அங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே உனக்கான பதிலாக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். எத்தனை பேர் நம்ம இங்க உங்களை வரவேற்கும்படி, உங்களை ரிசீவ் பண்றதுக்காக, உங்களோட பலன், உங்களுடைய பதில் அங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களை ரிசீவ் பண்றதுக்காக, உங்களை வெல்கம் பண்றதுக்காக இதெல்லாம் காத்துக்கிட்டே, இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே குழந்தை மாதிரி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி விசுவாசிச்சு ஆரம்பிச்சு உங்ககிட்ட 10 ரூபாய் அவருக்கு உண்மையா கொடுத்து குழந்தை மாதிரி அவர் நம்பி பின்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களோட பதில் வந்திருக்கேன், நான் உன் ஜெபத்துக்கான முடிவு வந்திருக்கேன், உன் தேவனுக்கான தீர்வு வந்திருக்கேன், உன் கண்ணீருக்கான பதில் வந்திருக்கேன், உன் குழப்பத்துக்கான தீர்வு வந்திருக்கேன். நீங்க போய் உங்க வீட்டுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அந்த பதில் உங்களுக்காக காத்து கொண்டு நம்புறவங்க தலைமையாக கைகளை தட்டி இன்னைக்கு காலையில கர்த்தரை விசுவாசித்தான். அதே அவருக்கு அவர் நீதியாக எண்ணினார். அவர் கர்த்தரை 75 வயசு குழந்தைகளுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கும் வாய்ப்பு இல்லை. நான் மனசு கொண்டு உணர்ந்து போய் நொறுங்கி போய் எனக்கு ஒரு பிள்ளையே கவலை இருக்கு. ஆனா என்னுடைய ஆண்டவர் என்ன வெளியே கூப்பிட்டு வந்து பாருடா, இந்த வானத்து நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா என்ன இந்த மாதிரி ஒரு சந்ததி பெருகும்னு சொல்றாரு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி நான் அப்படியே நம்புறேன். எனக்கு வயசு 75 தான், என் மனைவிக்கு கர்ப்பம் நின்று போச்சுதான், அடைச்சு போச்சுதான், மருத்துவ ரீதியா வாய்ப்பு இல்லைதான், நான் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கேன். ஆனாலும் என் அப்பா சொல்றத ஒரு குழந்தை மாதிரி அப்படியே நம்புறேன். அவர் சொன்னபடியே எனக்கு செய்து முடிப்பார். எனக்கு வாக்கு பண்ணினவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இவருக்கு காத்தவர் இனிமேல் காப்பார், இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேல் உதவி செய்வார். முன்னொரு காரியம் எனக்கு இப்படி செய்த கர்த்தர் இப்பவும் அதோட மேலான காரியத்தை எனக்கு செய்வார். நான் நினைக்கிறது, நான் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் எனக்கு கிரீசிக்கிற வல்லவராய் இருக்கிற அவருடைய கையை நான் இறுக்கமா பிடிச்சிருக்கேன். எவ்வளவு உயரத்திலிருந்து குறிச்சாலும் நான் கண்ணை மூடிட்டு குதிப்பேன். ஏன்னா கீழே நிற்கிறது என்னோட அப்பா, கீழே நிற்கிறது என்னோட அப்பா. நான் அவரோட நிழல்ல இருக்கேன், அவரோட பாதுகாப்பு இருக்கேன், அவருடைய செட்டையுடைய மறைவுல இருக்கிற அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு ஒரு சேதமும் வராது. என்னோட பேர் கைவேல கட்டும்போது சத்துருவே நீ எப்படி பார்த்தாலும் நீ தோத்து போனதா, நீ தோத்து போனதா, உன்னால ஒரு காலம் தேவ பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. சொன்னபடியே செய்து முடிக்கும். நாங்க அவரை விசுவாசிப்போம், நாங்க அவரை நம்புவோம், நாங்க அவரை விசுவாசிப்போம், நாங்க அவரை நம்புவோம். தூரத்தில் நாங்க எங்க கண்களை திறந்து பார்க்கும்போது நாங்க இருக்கிற பூமி கொள்ளாத அளவுக்கு எங்க தேவனாகிய கர்த்தர் நாங்க நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை எதிர்பார்த்ததை விட ஆசீர்வதிச்சு எல்லாரும் மூணு நாள் நிறைவேற்ற மாட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் என்னை வாழ வச்சு அழகுமாவார். என் சத்துருக்களுக்கு முன்னாடி எங்க தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் கண்ணை அபிஷேகம் பண்ணுவார். என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறபடினால குழந்தை மாதிரி நாமி தொடர்ந்து அவரையும் பார்த்துட்டு என்ன கண்டிப்பா வாழுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்ற வார்த்தையின்படி நாங்க உங்களை நம்புறோம். ஆண்டவரே உங்களை நம்புறோம். சூழ்நிலை பார்க்கல, மனுஷங்களை பார்க்க எதையும் வார்த்தையை கூட இல்ல, அந்த வார்த்தையின் தேவனாகி உங்களை நாங்க நம்புறோம். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே உங்களை நம்புறோம். சூழ்நிலை போனவரை விட இதோ மோசமா இருக்குதான், போனவரை விட இதோட நிலைமை
அப்போ இருந்ததை விட இப்ப இருக்கிற தேவை கொஞ்சம் அதிகமா இருக்குதான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு குழந்தை மாதிரி உங்களை அப்படியே நம்புறோம். நீங்க சொன்ன மாதிரியே எங்களை வாழ வைக்காம நீங்க கண்டிப்பா எங்களை விட மாட்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே அப்படிப்பட்ட இதயத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு சிறு பிள்ளையை போல உங்களை விசுவாசிக்கத்தக்கதான கிருபையை இந்த சபை முழுவதுக்கும் தந்து நடத்துவீராக. தேவரீருடைய கரமாசீர்வாதம் எங்களோடு கூட இன்றைக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவரை விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா என் ஆத்துமாவே என் முழு உடனே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya.